Hello guys, நான் உங்க முகேஷ். வெல்கம் டு மை சேனல் FierceTube. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எப்படி ஒரு YouTube thumbnail கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். Let's go. It's getting serious on this track, fam. YouTube thumbnail கிரியேட் பண்றதுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸும் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. பட் ஆனா ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சாஃப்ட்வேர்ஸ் இல்ல அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப முக்கியமானது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து Canva, அதுக்கு அடுத்து Adobe sparkpost. இந்த டுட்டோரியல்ல நம்ம Adobe sparkpost பத்தி பார்க்க போறோம். Let's go. ஃபர்ஸ்ட் இதுதான் Adobe sparkpost அப்ளிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பல ஃபீச்சர்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிராண்டட் லோகோ அண்ட் ப்ரீமியம் டெம்ப்ளேட்ஸ். இந்த ரெண்டு விஷயம் மட்டும் தான் நீங்கள் காசு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு இது வேணாம், நான் ஃப்ரீயாகவே எடிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா வந்து நீங்கள் ஃப்ரீயாக எடிட் பண்ணிக்கலாம். இதான் அந்த அப்ளிகேஷனோட முக்கியமான அட்வான்டேஜ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு plenty ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வீடியோவுக்கு தேவையான அந்த தப்னேலுக்கு தேவையான பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு இது தேவையில்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேலரி, உங்கள் கேலரியில் இருக்க இமேஜஸை நீங்கள் வந்து டேரெக்டாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு சாலிட் கலர், நான் ஒரு சாலிட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு ஏதாவது ஒரு லைட் க்ரே கலர் லைட் பிங்க் கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னா ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் என்ன போஸ்ட்டுக்காக இந்த வீடியோ எடிட் பண்ண போகிறீங்க, என்ன போஸ்ட்டுக்காக இந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்க, க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் க்ரியேட் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் 1:1 ரேஷியோ சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே இன்ஸ்டாகிராம் ஆப்ஷன் இருக்குது. இல்லை இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிக்குனா இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அது சைஸ் சேஞ்ச் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் லேண்ட்ஸ்கேப்பான இமேஜ், ஃபேஸ்புக்கானது, பின்ட்ரெஸ்ட்கானது. இங்கே பார்த்தீங்கன்னா யூடியூப் தப்னேலுக்கான இமேஜ் சைஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நிறைய சைஸ் உங்களுக்கு இருக்குது. பிளாக் போஸ்ட்டுக்கு, ஒயிட்டுக்கு, பேனருக்கு, போர்ட்ரைட்டுக்கு, ஒயிட் ஸ்க்ரீனுக்கு, லேண்ட்ஸ்கேப், ஸ்கொயர், ஃபோனோட சைஸு, இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு மேரேஜ் இன்விடேஷன் க்ரியேட் பண்ணலாம். இல்லை ஃப்ளையரு, இல்லை போஸ்டரு, இல்லை வந்து ஒரு விசிட்டிங் கார்டு, இன்விடேஷன் கார்டு, இல்லை வந்து ஒரு அட்ராக்டிவ் போஸ்டரு, இல்லை ஒரு காம்படிஷனுக்கான ஒரு போஸ்டரு, அது மாதிரி நீங்கள் பல விஷயங்களை வந்து இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் ஒரு யூடியூப் இல்லை வந்து நீங்கள் வந்து கஸ்டமில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கான சைஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து நான் யூடியூப் தப்னேல் க்ரியேட் பண்ண போகிறதுனால வந்து இந்த இடத்துல யூடியூப் தப்னேலாக சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் டன் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் அந்த Adobe sparkpost அப்படிங்கிற லோகோ வந்து ரிமூவ் பண்ணணும். இதில் ரிமூவ் லோகோ ஆன் திஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். ஸோ இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். லோகோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா இங்கே இருக்க டெக்ஸ்ட்டை டெலிட் பண்ணுறது. டெலிட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆட், டிசைன், பேலட், ரீசைஸ், லே அவுட், எஃபெக்ட்ஸ், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஆடுங்கிற அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. இதில் வந்து டெக்ஸ்ட்டு, ஃபோட்டோ, ஐகான், லோகோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு 3மே ஃப்ரீ. பட் ஆனால் லோகோ பார்த்தீங்கன்னா பிராண்டட் லோகோஸ் வந்து அடோப் வந்து உள்ளே போஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதில் சிம்பிளாக வந்து உங்களுக்கான அந்த நேம் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி அதில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட் கொடுத்துட்டு நான் ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். இதில் போய்ட்டு உங்களுக்கு தேவை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் FierceTube அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா முதல் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு எடிட்னா திரும்ப அந்த டெக்ஸ்ட்டே நீங்கள் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டெலிட்னா டெலிட் பண்ணிக்கலாம். இல்லை டூப்ளிகேட் பண்ணால் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுனா இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் டெலிட் கொடுத்துருங்க. டெலிட் ஆகிடும். இல்லை டெலிட் மல்டிபிள் இருந்துச்சுன்னா ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை தொட்டதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் பண்ணணும். கலர் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவலி இது மல்டி கலரில் இருக்குது. எப்படின்னா ஃபாண்ட்டுக்கு ஒரு கலர், பேக்ரவுண்ட் கலர் இருக்குது. அதை எப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஷேப் போனதுக்கப்புறம் இந்த தொட்டிங்கன்னா பேக்ரவுண்ட் கிளியர் ஆகிடும். இல்லை வேறு பேக்ரவுண்ட் வேணும்னா இந்த பேக்ரவுண்ட் கொடுக்கலாம். இல்லை இந்த பேக்ரவுண்ட். ஸோ இப்போ நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது இதிலே பார்த்தீங்கன்னா. ஸோ இதில் ஒவ்வொன்றா நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்டே வாங்க. இதில் நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது, நிறைய ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது. இப்போ நான் அதை பேக்ரவுண்டில் இது பண்ணிட்டேன். இப்போ ஃபாண்ட்டில் போயிட்டு கலர் போயிட்டு நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து ஒயிட்டில் கொடுத்தா நல்லாயிருக்கும், கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் ஃபாண்ட், இதில் எக்கச்சக்கமான ஃபாண்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அதில் எந்த ஃபாண்ட்டாக நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபாண்ட்டு இது மாதிரி நிறைய ஃபாண்ட் டிசைன்ஸ் இருக்குது உங்களுக்கு. இதில் வந்து நான் இந்த ஃபாண்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபாண்ட் கொஞ்சம் பக்கம் பிரைட்டாக, அது மாதிரி வேறு டிசைன்ஸ் இருக்குது நம்ம பார்த்த மாதிரி. ஸோ இந்த டிசைன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இல்லைனா இப்போதைக்கு இதை என்ட் பண்ணிடுவோம். அதுக்கடுத்த எஃபெக்ட் பார்த்திங்கன்னா அது நான் சொன்ன மாதிரி. ஸோ இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எஃபெக்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது நல்லா இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம ப்ளைனாக ஒரு டெக்ஸ்ட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சைஸ் போயிட்டு நம்ம சைஸ் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். FierceTube அப்படிங்கிற சைஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அலைன் பண்ணிக்கலாம். நம்ம லெஃப்ட்டு, ரைட்டு, சென்டரு இதுமாதிரி நம்ம அலைன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு சென்டரில் வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து இன்கேஸ் வந்து நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு கீழே வந்து நீங்கள் வாட்டர் மார்க் மாதிரி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இதில் ஒப்பாசிட்டி நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா பார்க்க வாட்டர் மார்க் மாதிரி ஆகிடும். நல்லா குறைச்சிட்டிங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸிங், ஒவ்வொரு லெட்டருக்கு இடையில இருக்க ஸ்பேஸிங்கை நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்க்க இன்னும் பிராண்டட் லுக்காக இருக்கும். இதை போயிட்டு நீங்கள் சைஸை ரிடியூஸ் பண்ணிவிட்டு
ரொம்ப ரெடியூஸ் ஆகிடுச்சுல, ஓரளவுக்கு போய் சைஸ் ரெடியூஸ் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்க்க இன்னும் கொஞ்சம் பிராண்டட் லுக்காக இருக்குது. இதுவே உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் சென்டரில் இருக்கா, ரைட்டில் இருக்கா, லெஃப்ட்டில் இருக்கா அப்படின்னு. இது பிங்க் கலர் ப்ராஜெக்ட்னால உங்களுக்கு சரியாக காமிக்க முடியலை. மேபி பேக்ரவுண்ட் ஒயிட் கலர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கரெக்டாக அந்த மார்க் தெரியும். இப்போ தெரியுது அந்த மார்க். இந்த மார்க்கை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இருங்களேன், பேக்ரவுண்ட் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதில் போய் கலர் போய்ட்டு ஒயிட் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த ஃபாண்ட்டை போயிட்டு கலர் கொடுத்துட்டு நான் பிளாக் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இன்னும் நமக்கு நல்லா தெரியும். ஸோ பிளாக் கொடுத்தாச்சு. கொடுத்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்க சினிமேட்டிக்காக இருக்குது. இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு கரெக்டாக சென்டர் லைன் தெரியுதா? இப்போ இதுமாதிரி அட்ஜஸ்ட் ஆகிரும். கரெக்டாக சென்டர் எது அப்படிங்கிறது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி டெக்ஸ்ட் எடிட் பண்ணிக்கலாம். இதோட பேக்ரவுண்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆட் போயிட்டு ஃபோட்டோ. இதில் நீங்கள் ஃபோட்டோஸ் பிளண்ட்டி அமௌண்ட் ஆஃப் ஃபோட்டோஸ் அவைலபிள் இருக்குது இந்த Adobe sparkpost அப்ளிகேஷனில். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போதைக்கு வந்து ஒயிட் கலர் பிளாக் கலர் ஃபாண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ ஒயிட் கலர் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த ஃபோட்டோ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி அவங்க இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து இது வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். இப்போ இது கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ இருக்குது. அதுக்கு மேலே வந்து இந்த டெக்ஸ்ட் இருக்குது. இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். லுக்ஸ் இருக்கும், அதுக்கு என்ஹான்ஸ் இருக்கும். லுக்ஸில் போயிட்டு நீங்கள் கிரே ஸ்கேல் இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். மேட் அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நான் கிரே ஸ்கேல் கொடுத்துக்கிறேன். இது பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது. இல்லை மேட் கொடுத்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு, கலரைஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு எடுத்து காமிக்கும். இல்லை ப்ளர் கொடுத்தீங்கன்னா எவ்வளோக்கெவ்வளோ ப்ளர் பண்ணிக்கலாம், பேக்ரவுண்ட் ப்ளர் பண்ணிக்க முடியும் இதில். இதுக்கடுத்து நான் கிரே ஸ்கேலே கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து என்ஹான்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் மேனுவலாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் எவ்வளோ பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை எவ்வளோ சேச்சுரேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சேச்சுரேஷனை. இது கிரே ஸ்கேல்னால அவ்வளோ சேச்சுரேஷன் உங்களுக்கு தெரில. அதுக்கடுத்து இப்போ டன் கொடுத்துட்றேன். மூணாவது ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐகான். இந்த ஐகானில் பார்த்தீங்கன்னா லோகோ மேக் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் இது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஆப்ஷன் இருந்துச்சு, இந்த மார்க்கர். நீங்கள் இது ஆரோ மார்க்கர் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது வீடியோவுக்கு வந்து நீங்கள் டப்ளின் க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆரோ க்ரியேட் பண்ணிட்டேன். ஆரோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் நான் தொடுறேன். இப்போ ஆரோ வந்து செலக்ட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் அதுவே இந்த போஸ்ட்டுக்கான கலருக்கு ஏற்ற மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அட்ஜஸ்ட்டும் ஆகிக்கும். அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதை அப்படி கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணிவிட்டு அதில் சைஸை நம்ம ஸ்ரிங்க் பண்ணிவிட்டு எந்த பக்கம் வச்சு இழுத்தாலும் உங்களுக்கு கண்ட்ரோலிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். கரெக்டாக இப்போ இந்த இடத்துல வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லோகோ சொன்ன மாதிரி முன்னாடியே வந்து அது வந்து நீங்கள் காசு கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து டிசைன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். டிசைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு க்ரியேட்டிவாகவே இல்லை. நீங்கள் க்ரியேட் பண்ண டிசைன் கொஞ்சம் வித்தியாசமாக உங்களுக்கு வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இதில் வந்து நிறைய டிசைன்ஸ் ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக அவங்க வச்சுருக்காங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே அட்ஜஸ்ட் ஆகிக்கும். பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஃபியூஸ் டியூப். அதுக்கு மேலே வந்து சூப்பராக மாறிடுச்சா. ஆக்சுவலாக இருந்தது பார்த்தீங்கன்னா இது நல்லா இல்லை. பட் ஆனால் டிசைனில் போய்ட்டு நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுக்கடுத்த விஷயம், அதுக்கடுத்தது இது பார்க்க நல்லா இருக்குது. இதுவும் பார்க்க சூப்பராக இருக்குது. இதுவும் நல்லா இருக்குது. இது மாதிரி வித்தியாசமாக அவங்களே க்ரியேட் பண்ணிடுவாங்க. இதுவும் பார்க்க சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் சொன்ன மாதிரி அந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபாண்ட்டுக்குள்ளே மட்டும் ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ண எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது பாருங்கள். அது சொன்ன மாதிரி தான். அது மாதிரி இதுவும் பார்க்க சூப்பராக இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. இது மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இதெல்லாம் ப்ரீமேட் டிசைன்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் டிசைன்ஸ் மூலிமா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து எது நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு இது பிடிச்சிருந்துச்சி இந்த ஸோ இதுவும் நல்லா இருக்குது. இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நல்லா இருக்குது. அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பேலட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்டோட கலரு, இந்த பேக்ரவுண்டு ஐக்கானோட கலரு, இந்த இமேஜோட கலரு, அது மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேலட் தொட்டதுக்கப்புறம் அடுத்தடுத்து தொட்டிங்கன்னா அந்த ஃபாண்ட்டோட கலர் சேஞ்ச் ஆகுதா, அது மாதிரி நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிக்கலாமே, அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எலிகெண்ட் இது மாதிரி நீங்கள் ஃபாண்ட்டோட கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. இல்லை நார்மலாக கஸ்டமாக எப்படி இருந்துச்சோ அப்படிங்கிறத நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ரீசைஸ். இப்போ எடிட் பண்ணதுக்கப்புறம் அதோட சைஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் இமேஜ் இல்லை வந்து இன்ஸ்டாகிராம் அது மாதிரி நீங்கள் சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணியும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷனோட ஒரு சிறப்பு அம்சம். பட் ஆனால் கேன்வாவில் நீங்கள் ரீசைஸ் பண்ணுறதுக்கு காசு கட்டணும் அப்படிங்கிறது நோட்டபிள் திங்க். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லேஅவுட்டில் வந்து எனக்கு இப்படி மாதிரி செப்பரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது மாதிரி நிறையா வந்து ஃப்ரேம்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு இமேஜ்க்குள்ளே நீங்கள் வந்து plenty ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இன்ஃபைனட் அமௌண்ட் ஆஃப் இருப்பாங்க. இதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் உங்களுக்கான அந்த ஒரு ஏதாவது நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க இல்லை வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணணுன்னா நீங்கள் இது மாதிரி கஷ்டமாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். plenty ஆஃப் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் உங்களுக்கு இருக்குது இந்த அப்ளிகேஷனில். அதுமாதிரி அதோட ஸ்பேஸிங்கை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இங்கே பாருங்கள். அப்படிங்கிறது சிறப்பு அம்சம், இந்த அப்ளிகேஷனோட சிறப்பு அம்சம். ஸோ சஜஸ்ட் கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ். இந்த எஃபெக்ட்ஸில் போய்ட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது மாதிரி இருக்கணுமா இல்லை இது மாதிரி ரேண்டமாக. ஃபார் எக்ஸாம்பிள் இது இன்ட்ரோ க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும். அதுக்கடுத்து இந்த மாதிரி டைனமிக்காக இது மாதிரி. அதுக்கடுத்து ஃப்ளிக்கர், டெக்ஸ்ட்டை ஃப்ளிக்கர் அடிக்கிறது. அதுக்கடுத்து இந்த மாதிரி ஃப்ளிக்கரு. அதுக்கடுத்து கலர் ஷஃபில், கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம்.
இதுவும் நல்லாயிருக்கு. அதுக்கடுத்து டெக்ஸ்ட் ஃபேட் ஆகி வர்றது, இது பார்த்திங்கன்னா சினிமேட்டிக்காக இருக்கும், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதுக்கடுத்து டெக்ஸ்ட் ஸ்லைட் அப் ஆகி வர்றது, அதுக்கடுத்து டெக்ஸ்ட் க்ரோ ஆகுறது. ஸோ இதுமாதிரி பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் இதாகுது, அப்புறம் பேன் ஆகுது பாருங்கள். அதுக்கடுத்து கலர் சேஞ்ச் ஆகுது, ஃபோக்கஸ் அது மட்டும் ஃபோக்கஸ் ஆகும், அதுக்கடுத்து கலர் ஃபில் ஆகும். இது பார்க்க நல்லாயிருக்கா? ஸோ இதுமாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுலேயே லுக்ஸ் போய்ட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொடுத்துட்டிங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் நல்லா அட்ஜஸ்ட் ஆகும், ஃபில் நல்லாயிருக்கு. லுக்ஸ்லேயே போய்ட்டு நீங்கள் இந்த இது கொடுத்தீங்கன்னா இன்னும் இது பார்க்க சூப்பராக பாருங்கள். இப்போ பாருங்கள் செம்மையாக இருக்கா நச்சுன்னு ஃபியூஸ் டியூப்னு. ஸோ இப்போ இதான் எடுத்து இப்போ நீங்கள் எப்படி அனிமேஷன் கொடுத்தனால இப்போ நீங்கள் டவுன்லோட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎன்ஜி ஆப்ஷன் இருக்கும், வீடியோ ஆப்ஷன் இருக்கும். ரொம்ப சிறப்பு அம்சம். நீங்கள் பிஎன்ஜி இமேஜ் வேணும்னா எனக்கு இமேஜாக மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து எனக்கு வீடியோ வேணும்னா நீங்கள் வீடியோவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்போ நான் வீடியோ சேவ் பண்ணிக்கிறேன். ரொம்ப கம்மியான டைம் தான் எடுத்துக்கும் இது ரெண்டர் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இதில் இல்லைல்ல. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நீங்கள் டெம்ப்ளேட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு வந்து இந்த கிளிக் பண்ணதுக்கப்புறம் டெம்ப்ளேட்ஸ் போயிடுங்க. போனதுக்கப்புறம் பேக் டு ஸ்கூல் அப்படிங்கிறத நான் எடிட் பண்ண போகிறேன். ரீமிக்ஸ் திஸ் டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அந்த டெம்ப்ளேட் வந்து நீங்கள் ரீமிக்ஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் லோட் ஆகுது. லோட் ஆனதுக்கப்புறம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதை ரீசைஸ் பண்ணிட்டு நீங்கள் ரீசைஸும் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வேணும், இல்லை எனக்கு இந்த சைஸ் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் கஸ்டமாகவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வைடாக பிராண்டாக இருக்குது. இல்லை ரீசைஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது இந்த இமேஜ் பார்க்க. இதுக்கடுத்து கிளிக் பண்ணி எப்பயும் போல் வந்து இது ரிமூவ் பண்ணிவிட்டு இது நீங்கள் பேக் டு ஸ்கூல் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபியூஸும் சேஞ்ச் பண்ணுறேன். இது மாதிரி வந்து நீங்கள் டெம்ப்ளேட்டையும் ரீமிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபியூஸ் டு ஸ்கூல் இதில் கலர்ஸையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்டர் கலர் தெரியுதா? ஸோ ஆல்ரெடி இந்த பார்டர் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி பல ஃபீச்சர்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷனுக்குள்ளேயே புதஞ்சிருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்கள் தப்னேலோ உங்கள் லோகோவோ நீங்கள் எது வேணால் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஃபியூஸ் டியூபர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சைனிங் எஃப் முகேஷ் ஃப்ரம் ஃபியூஸ் டியூப். பாய்.